அது ஹீரோவா நடிச்ச சத்யராஜுக்கு மார்க்கெட் போயிடுச்சு, அதுதான் உண்மை. பச்சையான விஷயம் தானே. என்ன சும்மா அது எனக்கு அது டூயட் பாடி போர் அடிச்சிருச்சு, அதனால தான் இதுக்கு வந்து அதெல்லாம் அந்த வெங்காயம் எல்லாம் டூப்பு. உண்மையிலேயே நான் ஹீரோவாக நடித்த ஒரு படங்க வந்து ஒரு கடைசி ஒரு 10 வருஷத்தில் வந்து சரியாக போகலை, சரியாக பிஸ்னஸ் ஆகலை. அப்படியே கீழே பிஸ்னஸ் ஆச்சு, பிஸ்னஸ் கீழே வந்தது. கீழே பிஸ்னஸ் வரையில் என்னை நல்ல சம்பளத்துக்கு கேரக்டர் ரோலுக்கு கேட்குறாங்க. இது வந்து இப்போ வந்து ஒரு ஹீரோ தான் பொறுப்பு. அந்த படம் விற்கலன்னா ஹீரோவுக்கு தான் பிஸ்னஸ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, பேசின சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ரிலீஸ் அன்னைக்கு சார் பப்ளிசிட்டி காசுன்னு கொடுத்த காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. எதுக்குடா இப்படி ஹீரோவாக நடிக்கிறத விட பேசாமல் கேரக்டர் ரோலுக்கு போய்க்கலாம், இவ்வளோ பேர் கேட்குறாங்க. ஹீரோனா நல்ல ஒரு மார்க்கெட்டில் இருந்தால் ஓகே. அது காரணம் ராங்கா படத்தை சூஸ் பண்ணுறது. நம்ம இப்போ பிஸ்னஸ் கீழே வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நல்ல பிஸ்னஸில் இருக்கிற டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க. எல்லாம் கைகோர்க்கிற விஷயம் தானே பிஸ்னஸ்ங்கிறது, கிடைக்க மாட்டாங்க. அப்போ வந்து புது என்ட்ரி நிறையா இருந்தது. நம்ம அஜித், விஜய், சூர்யா, கார்த்தி, தனுஷ், சிம்பு இந்த மாதிரிலாம் ஒரு பஞ்ச் வருது. இதுக்கு மத்தியில் என்னால் வந்து தம் பிடிக்க முடியல, ஹீரோவாக வந்து தம் பிடிக்க முடியல. அடுத்ததா இது நடிகன் கவுண்டமணி அண்ணா, மனோரமா ஆச்சு, இப்படி ஒரு காமெடி படம் மறுபடியும் வராது சார். இந்த மாதிரி படங்களுக்காக ஆக்சுவலி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்டில் இந்த காம்பினேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க எங்க போனாலும் இவரை பத்தி உங்ககிட்ட கண்டிப்பா எல்லாரும் கேட்பாங்க, கவுண்டமணி சாரை பத்தி. நீங்க எவ்வளவு மிஸ் பண்றீங்க சார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவர் கூட சேர்ந்து நடிக்கிறத மிஸ் பண்ணுறேன். ஆனால் எப்படி வாரத்துக்கு 2 தடவை ஃபோனில் பேசிடுவோம். இந்த ஏதாவது கவுண்டர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா சார், இந்த செட்டில் நடந்த விஷயம்? இது செட்டில் வந்து என்னன்னா கவுண்டமணி என்ன நானும் மணிவண்ணன் சார் காம்பினேஷனில் வந்து எல்லா டைலாக்குமே வந்து 75% அங்கே உருவாகிறதா. அதனால வந்து அவர்கிட்ட சொல்லாமையும் கூட பேசுவேன். அதே மாதிரி அவருக்கும் வந்து டைலாக் வந்து அந்த டைலாக்ல ஏதாச்சும் காமெடி இல்லாட்டி நான் அப்போ தம் அடிக்கிற பழக்கம் உண்டு. எங்கேயாச்சும் போய் தம் அடிச்சுட்டு இருப்பேன். கவுண்ட் பண்ணி எப்பா நம்ம ரைட்டரை வர சொல்லுங்கப்பா, எங்கப்பா அவர் அப்படின்பாரு. ஏன்னா எனக்கு ஸ்பான்டேனியஸாக டைலாக் வரும். பட் எனக்கே தெரியும் அந்த டைலாக் வந்து நான் பேசுகிறத விட அவர் பேசினா தான் வந்து தியேட்டரில் கிளாப்ஸ் வரும், சிரிப்பு வரும்னு. அதனால் வந்து நான் அவரோட டைலாக் நிறைய நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. பட் அவர் சொல்லியிருந்தா அது அழகாக இருக்குது. அந்த டைலாக் நான் பேசியிருந்தா நல்லா இருக்காது. நான் நிறைய இடங்கள்ல நீங்க சொல்லி பார்த்துருக்கேன், எனக்கு இது டேக்கே வராது, சிரிச்சிருவோம். ஆமாம், இந்த சீனெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நாங்கள் சிரிக்கிறத பார்த்து மனோரமாச்சி சிரிச்சிருவாங்க. அவர் சொன்ன கவுண்டர்லாம் நீங்க நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன கவுண்டர் கொடுத்தீங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒருவேளை அவர் தான் நான் தான் அவருக்கு சொல்லுவேன். நான் அந்த குஷ்பு படியிலிருந்து இறங்கி வரையில் அப்படி இப்படி பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு நீ பார்த்ததே இல்லை, அடங்கப்பா உலக நடிப்புடா சாமி இது. உலகத்தில் கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்செல்லாம் தனித்தனியாக பார்த்துக்கிற, ஒட்டுமொத்தமாக உன்னை தாண்டா சாமி பார்க்குற அப்படின்னு இந்த டைலாக் நான் அவர்கிட்ட சொல்கிறேன். என்னங்க சத்யராஜ், 1000 தான் இருந்தாலும் நீ ஹீரோ, உங்களை போய் முள்ள மாதிரி முடிச்சு வைக்கிறேன்னா சொன்னால் நல்லா இருக்காதுங்க அப்படின்னு. அண்ணா இது வந்து என்னுடைய நடிப்புக்கு கொடுக்குற பாராட்டு. அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் இதை சொல்கிறீங்கன்னா இவ்வளவு சூப்பராக நான் நடிக்கிறேன்னு அர்த்தம். ஓ அப்படி ஒரு ரூட் போட்டு போறீங்களா? ஆமாண்ணா, ஏன்னா நீங்க முதல்ல இதை சொல்லித்தானே சொல்றீங்க, உலக நடிப்புடா சாமி இது, தனித்தனியா பாத்துக்கிற, ஒட்டுமொத்தமா உங்ககிட்ட தாண்டா பாக்குறேன் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நடிப்புக்கு கிடைக்கிற ஒரு பாராட்டு மாதிரி தான். அடிச்சு விடுங்கண்ணா அப்படின்னு.